நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சததம் கீர்த்தயந்தः யதந்தஸ்ய திருடவ்ரதாக நமஸ்யந்தஸ்ய மாம் பக்தியா. பக்தியோட வணங்குகிறான் உடல், அதே போல உள்ளம், அதே போல வாக்கு. இதைத்தான் மனம் மொழி மெய்ன்னு சொல்கிறோம் இல்லையோ. இந்த மூணாலும் என்னத்தான் நினைக்கிறான். உடலாலே அர்ச்சிக்கிறான், மனத்தால் நினைக்கிறான், வாக்கால் பேசுகிறான். சததம் கீர்த்தயந்தः யதந்தஸ்ய திருடவ்ரதாக நமஸ்யந்தஸ்ய மாம் பக்தியா. எல்லாத்த விட என்னை விட்டுட்டு போக மாட்டேங்கிற அர்ஜுனா. என்னிடத்துல வந்துட்டு என்ன வேணுமோ கேட்டுட்டு அவன் நகர்றதில்லை. நாம் யாரும் போனால் பெருமாள் சன்னதி போவோம், சேவிச்சுட்டு அப்படி போயிட்டே இருக்கின்றாலோ இல்லையோ, போய்ட்டு வந்து வேணுங்கிறத வாங்கிக்கிறோம், வந்துட்டே இருப்போமா. அதை தான் கண்ணன் சொல்கிறார். வரும்போது வரும். இப்போ திருப்பதிக்கு போகிறோமோ இல்லையோ, போகிறோம் பெருமாள் சைக்கு போகிறோம், ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம் பெருமாள் சைக்கு போகிறோம். கிளம்பரிச்சேவே என்னைக்கு திரும்ப வர்றதுக்கு பயணிச்சுட்டு வாங்கிட்டு தானே போகிறோம். இங்கே எந்த ஊருக்கு வேணால் பத்ரிகாசிரமத்துக்கு போங்களேன், 14 நாள் யாத்திரை போகிறச்சவே இன்னென்ன தேதி, ஆகாய விமானம் இத்தனை தேதிக்கு, வண்டி ரயில் வண்டி இத்தனை தேதிக்கு, அதுக்கு இவ்வளவு, இப்படி போகிறோம் இத்தனாம் தேதி கார்த்தால வந்துடுவோம். அது என்றைக்குன்னு திரும்ப வர்றதுக்கு சீட்டு கிடச்சா தான் போகிற சீட்டே வாங்குவா. பகவான் சொல்கிறது, இப்போ நீ என்கிட்ட வரையே ஒருவேளை நீ என்னை பார்த்து சேவிச்சுன்னு கச்சே, நீ என்னோட இருக்கணும்னு எனக்கு தோன்றதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன். அப்போ அவர்கிட்ட இல்லை திரும்ப போகிறதுக்கு சீட்டு வச்சுன்னு வந்திருக்கேன், அதனால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லுவியா. சொல்கிறோம், நம்ம சொன்னாலும் சொல்லிடுவோம். ஏன்னா அவரே கேட்டால் கூட இல்லை இல்லை வரச்சே திரும்பறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், இப்போ இல்லை அடுத்த சந்தர்ப்பத்தில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுவோமோ இல்லையோ. இப்படி என் பக்தன் சொல்கிறது இல்லையேங்கிறார் அவர். வரும்போது வருகிறான், நான் கூட அவன் போக மாட்டான். அதை தான் சததம் கீர்த்தயந்தः யதந்தஸ்ய திருடவ்ரதாக நமஸ்யந்தஸ்ய மாம் பக்தியா நித்தியயுக்தாக உபாசத்தே. என்னோடு எப்பவும் கூடியே இருக்கணுங்கிற ஆசை, அத்தோடு உபாசிக்கிறான். அகம் கிரதுரகம் யஜ்ஞா ஸ்வதாமம் அஹஷௌஷதம் மந்த்ரோகம் அகமேவாஜ்யம் அகமக்னிரகம் ஹுதம். அவன் செய்கிற தபஸோ தானமோ தர்மமோ யஜ்யமோ அனைத்தும் நான். அகம் ஹிஸ் அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். ஆச்சரியமான ஸ்லோகம், 9வது அத்தியாய ஸ்லோகம். அதாவது அனன்யா சிந்தயந்தோ மாம், யார் ஒருத்தன் என்னை தவிர மற்ற பேரை நினைக்கிறது இல்லையோ, ஏ ஜனா பர்யுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம், என்னோட எப்பவும் சேர்ந்திருக்கணும்னு யார் ஆசைப்படுறானோ, யோகக்ஷேமம் வகாமியகம். யோகம்னு சொன்னால் கிடைச்சாதது கிடைக்கிறது, க்ஷேமம்னா கிடைச்சது நிலைக்கிறது. அவனுக்கு கிடைக்காததை கொடுக்குறேன், என்ன கொடுக்குறேன், கிடைச்சது நிலைக்கும். அவங்ககிட்டேருந்து நான் போகிறதே இல்லை. என் பக்தனுக்கு நான் தான் யோகக்ஷேமங்களை கொடுக்குறேன். ஒரு பெரிய நிறுவனம் அதை தங்க வாசகமாக போட்டிருக்கா, யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு போட்டிருக்காளோ இல்லையோ. அவள் தான் யோகத்தையும் க்ஷேமத்தையும் கொடுக்குறோன்னா கண்ணன் கொடுக்கணும். இல்லாத யோகம் கிடைக்கணும், கண்ணன் கிடைக்கணும். கிடைச்சவர் நம்ம விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். அகம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச நதுமாம் அபிஜானந்தி தத்வேன் ஆச்சவந்தித்தே. என்னிடத்திலேருந்து அவர்கள் விலகுவதே கிடையாது. அப்படிப்பட்ட பக்தன் உண்மை அன்போடு இருக்கிறவன் எதை கொடுத்தாலும் பெற்றுக்கொள்கிறேன். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரயத்தாத்மனா. ஒரு இலை கிடைக்காதா அர்ஜுனா, பழம் கிடைக்காதா, ஒரு பூர்ண கும்பம் வைக்க மாட்டியா, எங்கோ இருக்கிற தீர்த்தம் கிடைக்காதா, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் எந்த பூவனா கொண்டு வந்து சமர்ப்பி. நான் ஒன்றும் 10 ரூபா ஒரு பூ மகிழம்பூ வாண்டுவான்னு சொல்லலை, எந்த புஷ்பத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன். திருவங்கியாழ்வார் சாதிக்கிறார், கள்ளார் துழாயும் கணவளரும் கூவிளையும் முள்ளார் முளரியும் ஆம்பலம் உன் கண்டக்கால் புல்லாய் ஓர் ஏனமாய் புட்கிடந்தான் பொன்னடிக்கென்னு உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமாக் கொள்ளோமே. எந்த புஷ்பமாக இருந்தாலும் கேசவன் திருமுடிக்கு என்ன நினைக்கணுமா, அது எந்த பூவானா இருக்கட்டும். ஏன் நம்மாழ்வார் பாசுரம், சூட்டு நன்மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கோர் மாயினால் ஈட்டிய வெண்ண தொடுவுண்ணப்போன் திமிலேற்று வன்கூன் கோட்டிடையாடினை கூத்து அடலாயிரதம் கொம்பினுக்கே. தூய மலர்களான்னு பார்க்கிறான், வெலபற்ற மலர்களான்னு அவன் பார்க்கறதில்லை. உள்ளத்தில் தூய அன்போடு சமர்ப்பிக்கப்பட்டதா என்றால் எனக்கு பிடிக்கிறது. என்ன நீ சேரியோ எங்கிட்ட சமர்ப்பி. யத் கரோஷி யத் அஷ்னாசி யத் ஜுஹோசி ததாசி யத் யத் தபஸ்ஸசி கௌந்தேய தத்குருஷ்வம் அதர்ப்பணம். நீ என்ன செய்கிறியோ, என்ன தவம் பண்ணுறையோ, என்ன சாப்பிட்றையோ, என்ன ஈடுபடுறையோ எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணித்து விட்டு செய். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து என்று சொல்லிவிட்டு செய். புண்ணிய கர்மங்களெல்லாம் செய், பலத்தை எங்கிட்ட விட்டுடு. பாபங்களை செய்யவே செய்யாதே, பலம் வரவே வராது. இப்படியே வாழ்ந்திருந்தால் முக்தி அடைகிறாய். சமோகம் சர்வபூதேஷு ஞாத்வா மாம் நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியா ஏ பஜந்தி மாம் பக்தியா மயிதே தேஷு சாப்பியகம். இப்படி எந்த ஒரு பக்தன் இருக்கானோ அவன் பெருமையை சொல்லப்போறா. இப்போ ஒருவேளை அவன் நேர்த்தி வரைக்கும் ரொம்ப தாழ்ந்தவனாக இருந்திருந்தா,
துராச்சாரம் கெட்ட நடத்தையோடு இருந்திருந்தா அவன் கதி என்ன? அப்படி இருக்கிறவன் பக்தன் ஆலாமா? அபிச்சேத் சுதுராச்சாரா பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யா சமயக் வியவசித்தோ ஹி சஹ. அபிச்சேத் சுதுராச்சாரா, அவன் ரொம்ப தாழ்ந்த கெட்ட நடத்த உடையவனா கூட இருக்கட்டும், நேற்று வரைக்கும் அப்படி இருந்திருக்கட்டும், இன்னைக்கு பஜதே மாம் அனன்யபாக், என்னை தவிர மற்றொன்று நினைக்காம அவன் செயல்படுகிறான், என்னையே பக்தி பண்ணுறான். சாதுரேவ சமந்தவ்யா, அவனை சாதுவாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். சமயக் வியவசித்தோகி சஹா, அவன் என்னை அடைய வேண்டிய அனைத்தையும் செய்ததாக கொள்ள வேண்டும். இப்போ கடைசி ஸ்லோகம் 9வது அத்தியாயத்தினுடைய கடைசி, இங்கே தான் பக்தி என்னான்னு சொல்ல போகிறார். மன் மனாபவ மத் பக்தா மத் யாஜி மாம் நமஸ்குரு மாமை வேஷ்வசி யுக்தைவம் ஆத்மானம் மத் பராயணா. மன்மனாபவ, மனத்தால் என்னையே நினைப்பவனாய், மத் யாஜி, என்னிடத்தில் யஜனம் பக்தி பண்ணுறவனாய், மாம் நமஸ்குரு, என்னை குறித்து வணங்குபவனாய், மாமே வைஷ்யசி, மனத்தாலும் மொழியாலும் மெய்யாலும் என்னை நினைத்து என்னை பேசி எனக்கே தொண்டு புரிபவனாக இருந்தால் அவன் என்னையே அடைகிறான். திண்ணம். இதுதான் பக்தி. பக்தினால் முக்கரண முயற்சி, வாயினால் பாடுதல், மனத்தினால் சிந்தித்தல், தூய மலர்களை கொண்டு தூவி அர்ச்சனம் செய்தல். ஆண்டாள் 5ஆம் பாசுரத்தில் திருப்பாவையில் சாதித்தது இதுதான் பக்தி. ஆக வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது என்று பக்தியை செய்கிறான். 9வது அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. ஆக முதல் 6 அத்தியாயங்களில் கர்மயோக ஞான யோகம், ஆத்ம சாட்சா்காரம் பலம். 7, 8, 9 பரமாத்ம சாட்சா்காரம், அதற்கு சாதனம் பக்தி யோகம். ஆக கர்ம ஞான பக்தி யோகங்கள் முடிஞ்சிருது. ஆத்ம சாட்சா்காரம் பரமாத்ம சாட்சா்காரம் முடிஞ்சு போச்சு. கீதை முடிந்தது என்று அர்ஜுனன் மூச்சு விட்டுட்டான். போ ஆச்சு, கீதை முடிஞ்சு போச்சு போல் இருக்கு. அப்போ கண்ணன் மெதுவாக 10வது அத்தியாயத்தை ஆரம்பித்தார். பாதி கிணறு தாண்டியிருக்கு அர்ஜுனா, இன்னும் மீதி பாதி கிணறு இருக்குது. பூஜையேவ மகாபாஹோ ஸ்ருணுமே பரமம் வச்சா எத்தேகம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹிதகாமியா. மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்கோ. பூஜையேவ மகாபாஹோ ஸ்ருணுமே பரமம் வச்சா, நான் சொல்கிற நல்ல வார்த்தையை திரும்பி கேட்டுக்கோ. அர்ஜுனன் கேட்டான், நான் கேட்கவே இல்லையே. நீ கேட்டுக்கோங்கிற, நான் சொல்லுன்னு சொல்லவே இல்லையேண்ணா. இவர் சமாதானம் சொன்னார், நீ சொல்லுன்னு சொல்லலை, ஆனால் சொல்லாதேன்னு தடுக்கலையோ இல்லையோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாதி கிணறு தாண்டியிருக்கு அர்ஜுனா, இன்னும் மீதி பாதி கிணறு இருக்கு. பூஜையேவ மகாபாஹோ ஸ்ருணுமே பரமம் வச்சா எத்தேகம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹிதகாமியா. மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்கோ. பூஜையேவ மகாபாஹோ ஸ்ருணுமே பரமம் வச்சா, நான் சொல்கிற நல்ல வார்த்தையை திரும்பி கேட்டுக்கோ. அர்ஜுனன் கேட்டான், நான் கேட்கவே இல்லையே. நீ கேட்டுக்கோங்கிற, நான் சொல்லுன்னு சொல்லவே இல்லையேண்ணா. இவர் சமாதானம் சொன்னார், நீ சொல்லுன்னு சொல்லலை, ஆனால் சொல்லாதேன்னு தடுக்கலையோ இல்லையோ. அது போருமே அர்ஜுனா, நீ எனக்கு சொல்லாதேன்னு சொல்லாட்டாலே நான் சொல்லிட்டு இருப்பேன். இது சிலருக்குத்தான் இந்த குணம் வரும். சொல்லாதேன்னு தடுக்காட்டா போரும் கண்ணு சொல்கிறார். நம்ம பல பேர்கிட்ட சொல்லானேன்னு நல்லது சொல்ல மாட்டான். ஆனால் அவர் அப்படியே சொன்னார் இல்லையோ. என்ன ராவணன் நல்லது சொல்லுன்னு கேட்டால் சீதை உரைத்தாள், இல்லை ராவணன் இடத்துல நல்லது கேட்கணும்னா விபீஷணன் பேசினா, இல்லை ஹிரண்யகசிபு நல்லது கேட்டால் பிரகலாதன் எடுத்துரைத்தான். யாரும் நல்லதை கேட்கலையே, ஆனால் நல்லதை சொன்னாலும் இல்லையோ. அதை போலத்தான் கண்ணன் கூறப்போகிறார். இந்த 10வது அத்தியாயமே சகல்யாண குணானந்திய கிருஷ்ண சுவாதீனதா மதி பக்தியுற்பத்தி விவருத்தியர்த்தா விஸ்தீர்ணா தசமோதிதா. பகவானிடத்தில் பக்தி வளரணும் இல்லையோ. இப்போ பக்தி என்னான்னு பார்த்துட்டோம். ஆனால் இந்த பக்தி வளர்கிறதுக்கு என்ன வேணும்? அவனுடைய பெருத்த பிரபஞ்சம், அவனுடைய சொத்து, அவனுடைய குணம், அவர் எதற்கெல்லாம் உடையவன், அவர் எவ்வளவு பெரியவர், அதை கேட்கத்தான் பக்தி வளரும். ஒருத்தர் இடத்துல நமக்கு எப்போ ஆசை வளர்றது? அவருடைய பெருமை தெரிஞ்சுக்கத்தானே ஆசை வரும். ஓ, இப்படிப்பட்டவராமே, இவ்வளவு யோகமாமே, இவ்வளவு தியானமாமேன்னா பகவானுக்கு அத்தனையும் சொத்தாமேன்னு தெரியணுமே. மொத்தம் அவருடைய சொத்துங்கிறத கேட்கணும்னு இப்போ அர்ஜுனனுக்கு ஆசை. கேட்டுட்டான், கண்ணனே உன்னுடைய சொத்து பட்டியல் வெளியிட முடியுமா? அவர் பார்த்தார், இது பல பேருக்கு கஷ்டம், எனக்கு அதை விட கஷ்டம் அர்ஜுனா. ஏன்னா அவளுக்கு வேறு எதுலையோ கஷ்டம், எனக்கு அதிலெல்லாம் கஷ்டம் இல்லை. ஆனால் எதை சொத்துன்னு நான் சொல்லி முடிக்க போகிறேன்னு சொல்லு. ஏதான் வாய் வலிச்சுப்படாதா? இப்படி வேணால் வச்சிருமே, என்னுடைய சொத்தில்லாதது எதுவும் இல்லை. அது ரொம்ப சுலபமான பட்டியல். எது சொத்துன்னு சொல்கிறத விட என்ன தான் அத்தனை சொத்து இருந்தாலும் நீ கேட்குற, எப்படி சொல்ல போகிறேங்கிறத தெரியல. அகம் ஆதிர்கி தேவானாம் மகர்ஷீணாஞ்ச சர்வசா யோமாம் அஜமனாதிஞ்ச வேத்தி லோகமகேஸ்வரம் அசம்மூட சமர்த்தேஷு சர்வ பாபைகி பிரமுச்சதே. ஏறொருத்தன் எந்த குழப்பமில்லாமல் என்னை அனைவருக்கும் ஆதியாக தெரிஞ்சுக்கிறானோ, அகம் சர்வஸ்ய பிரபவ மத்த சர்வம் பிரவர்த்ததேன் இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவசமன்விதாக. என்னிடத்திலிருந்து தான் லோகம் படைக்கப்படுறது, நான் தான் லோகத்தை காக்கிறேன், என்னிடத்துல தான் லோகம் லயமடையும். இதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
மேலும் 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 சொல்லுகிறார், மச்சித்தாம் அத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதயந்த சமாம் பக்தியா துஷ்யந்தி ச ரமந்தி ச தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே. யார் ஆசையோடு என்னை குறித்து சங்கீர்த்தனம் பண்ணுறாளோ அவளுக்கு புத்தியை நானே கொடுக்கிறேன். அந்த புத்தியின் மூலம்தான் என்னை அவன் வந்து அடைகிறான். அர்ஜுனன் பிரார்த்திக்கிறான், பரம் பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும். தேவரீர் எல்லாம் உம்முதுன்னு சொன்னீர், அந்த அத்தனை உம்முதுங்கிறது எது அதுன்னு கேட்க ஆசையாக இருக்கு. அதனால் எனக்கு இப்போ திருப்தி. அதனால் நீர் திரும்ப ஒரு தடவை அத்தை சொல்ல வேண்டும். அர்ஜுனன் பிரார்த்தனை, விஸ்தரேண ஆத்மனோ யோகம் விபூதிஞ்ச ஜனார்தன பூய கதைய திருப்திருகி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே மிருதம். நீ எத்தனை தரம் சொன்னாலும் உன் சொத்தை கேட்டு உன் குணத்தை கேட்டு எனக்கு போருங்கிற எண்ணம் வரலை. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறியா? கண்ணன் தலையில் கை வச்சுட்டார். ஹந்ததே கதையிஷாமி பூதிராத்மன சுபாக ஹந்த ஹந்த. நான் எங்கே என் சொத்து பட்டியலை சொல்ல போகிறேன்? பிராதான்யதா குருஸ்ரேஷ்ட நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்யமே. அப்படி நான் கோட்டி கோட்டியாக எடுத்து சொல்கிறேன். இது ஒரு கோட்டி, அதில் தலைவன் நான் தான், இது ஒரு கோட்டி நான் தான், இது ஒரு கோட்டி நான் தான். அப்படி சொல்லிட்டாலான்னு சொத்தை முடிக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ஜோதிஷாம் ரவிர் அம்சுமான் மரீச்சிர் மருதாமஸ்மி நக்ஷத்ராணாம் அகம் சசி. துவாதச ஆதித்யர்களுக்குள்ளே நான் விஷ்ணு, ஏகாதச ருத்ரர்களுக்குள்ளே சங்கரன். அதே மருதானாம் மரீச்சீனாம் நக்ஷத்ராணாம் அகம் சசி. நக்ஷத்திரங்களுக்கு தலைவன் சந்திரன். மரீச்சிர் மருதாமஸ்மி, மருத்துக்குழுக்குள்ள மரீச்சியாக இருக்கேன். ஜோதிஷாம் ரவி ரம்சுமான் வேதானாம் சாமவேதோஸ்மி. இப்போ ஒன்றுனா கோட்டி எடுக்கிறார். இப்போ வேதங்களுக்குள்ள சாமவேதம், ஹிமாலயம் பெரிய பெரிய மலைகளுக்குள்ள ஹிமாச்சலமாக இருக்கேன், சிகரங்களுக்குள்ள மேருவாக இருக்கேன், சேனாபதிகளுக்குள்ள ஸ்கந்தனாக இருக்கேன், அதே போல் மாதங்களுக்குள்ள மார்கழி மாதமாக இருக்கேன், சிறந்த பக்தர்களுக்குள்ள சம்புவாக இருக்கிறேன், உஷனா கவி கவிகளுக்குள்ள உஷனா கவி சுக்ராச்சாரியராக இருக்கேன். என்ன ஒன்றொன்னா எடுத்து தலைவன் நான் தலைவன் நான் தலைவன் நான் சொல்லிட்டால் அப்போ அனைத்தும் தன்னதுன்னு ஆயிடுமோ இல்லையோ. விஷ்ணினாம் வாசுதேவோஸ்மி பாண்டவானான் தனஞ்சயா. விஷ்ணுகளுக்குள்ள நான் வாசுதேவனாக இருக்கேன், பாண்டவர்களுக்குள்ள நான் அர்ஜுனனாக இருக்கிறேன். ராம சஸ்திரபிரதாம்பரா, வில்லேந்தியவர்களுக்குள் ராமனாக இருக்கேன்னு விட்டார். அர்ஜுனன் பார்த்துட்டே இருக்கான். வேற என்ன அதுக்கு நீயா இருக்கேன்னு நான் சொல்ல முடியும்? போனால் போகிறது பாண்டவர்களுக்குள்ள நீயா இருக்கேன்னு சொல்லுவேன். வில்லேந்தனம்னா ராமன் தான். என்னைக்கா இருந்தாலும் ஷார்ங்க தன்வா கதாதரான்னு சொல்ல முடியும். ஷார்ங்க முதத்த சரமழை போல் கூறினா போலே மனத்துக்கினியான். யாருக்கா இருந்தாலும் வில்லேந்தினவன் சொன்னால் சிலையினால் இலங்கை சத்த தேவனே தேவனாவான்னு பாசம். அது ராமனே. ஆக 10வது அத்தியாயம் முழுக்க தன் விபூதி விஸ்தாரம், தன்னது தான் அனைத்துங்கிறத ரொம்ப விஸ்தர உபன்யாசம் பண்ணிவிட்டார். 11வது அத்தியாயம் வந்தது இந்த இத்தனை விபூதியோட உன் சொத்தோட சேர்த்து தேவரீரை சேவிக்கணும்னு ஆசை. அப்படியா? அது அவ்வளோ சுலபம் இல்லையா அர்ஜுனா? இது இத்தனையோட பார்க்கணும்னு உன் கண்ணு தாங்கணுமே. அது அவ்வளோ தூரம் பார்க்க முடியாது. தரேன், உனக்குரிய கண்ணையும் கொடுக்கிறேன், காட்சியும் காட்டுகிறேன் என்று சொன்னதான் 11வது அத்தியாயம். ஏகாதசே ஸ்வ யாதாத்ம சாட்சா்கார அவலோகனம் தத்த முக்தம். தன்னை பற்றி உண்மையாக பார்க்கறதுக்காக சிறந்த கண்களை கொடுத்தது சொல்லப்பட்டது. மதனுகிரகாய பரமம் குஹ்யம் அத்தியாத்ம சங்கீதம் மன்னசே எதி தச்சக்கியம் மயா திரட்டுமிதி பிரபோ. இந்த கண்களால் பார்க்க முடியும். அடியம் பார்க்கலான்னு தோணித்தினால் இது மொத்தத்தோட சேர்ந்த தேவரீர் உருவம். இந்த விஸ்வத்தையே ரூபமாக கொண்ட உம்மை சேவிக்க வேண்டும், விஸ்வரூபத்தை காண வேண்டும் என் அர்ஜுனன் பிரார்த்தித்தான். பார் பஷ்யமே பார்த்த ரூபாணி சதசா அத சஹசிரசா நானாவிதானி திவ்யானி நானாவர்ண ஆக்கிருத்தீனிச்ச. 100 உருவம், 1000 உருவம் எத்தனை உண்டோ அனைத்தும் பார். இஹைகஸ்தம் ஜகத் கிருஷ்ணம் பஷ்யாத்ய ச சராச்சரம். இது இத்தனை யார் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஜகத்தை முழுக்க என்னுடைய திருமேனியில் பார்க்க போகிறாய். நதுமாம் சக்ஷசே திரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யந்ததாமி தே சக்ஷு பஷ்யமே யோகமைஸ்வரம். அதற்குரிய கண்ணை கொடுக்கிறேன் பார் என்று சொன்னான். சொல்லுட்டு கண்ணன் இப்போ வளரப்போகிறார். பஷ்யாமி தேவான்ஸ்தவ தேவதேகே சர்வான்ஸ்ததா பூத விசேஷ சங்கான் திவ்ய மால்யாம்பரதரம். கிடு கிடு கிடுவென்று விஸ்வம் முழுக்க தன் உருவத்தில் காட்டினார். திவ்யமான மாலைகள், திவ்யமான ஆடைகள், திவ்யமான சந்தனம், திவ்யமான கந்தம், சர்வ ஆச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வத்தோமுகம் திவி சூரிய சஹசிரஸ்ய பவேத் யுகவதுத்திதா. 1000 சூரியர்கள் ஒரு சேர எரித்தால் என்ன ஒளி இருக்குமோ அந்த ஒளியை கூட இருட்டெடுக்கக்கூடிய ஒளியோடே பிறந்தார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
1000 சூரியர்கள் ஒரு சேர எரித்தால் என்ன ஒளி இருக்குமோ அந்த ஒளியக்கூட இருட்டெடுக்கக்கூடிய ஒளியோடே பிறந்தார். நான் தம் ந மத்தியம் ந புனஸ்தவாதிம். ஆதி தெரியலே, அந்தம் தெரியலே, நடுவும் தெரியவில்லை. தொமக்ஷரம் பரமம் வேதித்தவ்யம் தொமஸ்ய விஸ்வஸ்ய பரநிதானம் கிரீட்டினம் கதினம் சக்கிரணஞ்ச. அந்த பெரிய திருமேனிக்கு அவ்வளோ பெரிய கிரீட்டம், அந்த பெரிய திருமேனிக்கு கதை, அந்த பெரிய திருமேனிக்கு சக்கரமும் சங்கமும் தேஜோராசியும் சர்வத்தோ தீப்திமந்தம். உலகத்தில் இருக்கிற தேஜஸ் பொருட்கள் அனைத்து ஒளி படைத்த பொருட்களையும் ஒரு சேர திரட்டி இந்த திருமேனிக்கு பக்கத்தில் வச்சா அது இருட்டடித்து போகும். பஷ்யாமித்வாம் துர்நிரீக்ஷம் சமந்தாத் தீப்தானலார்க்க துதி பிரமேயம். பகவன் இது வரைக்கும் இப்படி நான் ஒரு திருமேனியை பார்த்தது இல்லையா, பார்க்காததை பார்த்ததுனால சந்தோஷமாக இருக்குது, ஆனால் பார்த்தா பயமாக இருக்குது. அதிருஷ்டபூர்வம் முன்னாடி இதை பார்த்தது கிடையாது. ரிஷிதோஸ்மி தஸ்மை, அதனால் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஆனாலும் இதை பார்த்த உடனே பயேனச்ச பிரவ்யதிதம் மனோமே கோபவான் உக்ர ரூபா. இந்த உக்ரமான ரூபத்தோடு இருக்கிறே நீர் ஆர். ஒரு பக்கம் எல்லா மக்களும் வாய்க்குள்ளே போகிறா, மற்ற பக்கத்துலேருந்து எல்லாரும் வெளியில் வரா. அப்படி நாகங்கள்லாம் உள்ளே போகிறது, புலிகள் சிங்கங்கள்லாம் வெளியில் வருது. ஏன் இந்த துரியோதனாதிகள்லாம் உள்ளே போகிறாளே, குருக்ஷேத்திர யுத்தம் முடியறதே பார்க்குறேனே, என்னையும் அதில் பார்க்குறேனே. பிரம்மாண்டமீசம் கமலாசனஸ்தம், பிரம்மாவையும் பார்க்குறேன், அவர் குழந்தையான ஈஸ்வரனையும் பார்க்குறேன், என்னையும் பார்க்குறேன், உலக அழிவையும் பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இது எல்லாரும் பார்த்துருக்கார். சஞ்சயன் பார்த்துருக்கார், திருத்தராஷ்டனுக்கு சொல்லிட்டு இருக்கார். பீஷ்மர் துரோணர் முதலானவர்கள் பார்க்குறா. துரியோதனாதிகள் சிலருக்கும் கண்ணன் காமிச்சிருக்கார். ஏன்னா பயந்து ஓடட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர்களுக்கும் காட்டினார். நீ யார்? கோபவான் உக்ர ரூபா, உக்ரமான வடிவத்தோடு இருக்கியே நீ யார்? கண்ணன் பதில் சொல்கிறார். காலோஸ்மி லோக க்ஷயகிருத் பிரவருத்தா லோகான் சமாஹர்த்து மிக பிரவருத்தா. அர்ஜுனா, நான் காலதேவதை, இந்த உலகத்தை அழிப்பதற்காக பிறந்திருக்கிறேன். நீ ஏனோ சிறு குழந்தைய போலே இவளோடையா 7 அக்ஷௌகிணியா 11 அக்ஷௌகிணியான்னு பேசின்னு இருக்கேன். இந்த சின்ன சின்ன அக்ஷௌகிணி சைன்யங்கள் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து தீயவர்களையும் அழிப்பதற்கு பிறந்திருக்கிறேன். காலோஸ்மி லோக க்ஷயகிருத்து. இது எப்போ செய்ய போகிறேன்னா, நான் சங்கல்பித்திருக்கிறேன், செய்வேன். இது என்னுடைய சங்கல்பம் நடந்தே தீரும். அப்போ தான் பார்த்தவர் நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின்னு. நீ இப்போ என்னவா இருக்கணும்னு சொல்கிறேன், என் கையில் பிடிக்கப்பட்ட கருவியாக இருந்தால் போரும். நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின்னு யுத்தஸ்வ யசோலபஸ்வ. அர்ஜுனன் கேட்குறார், நீயே சண்டை போட்டுக்கலாமே, இவ்வளவு பெரியவராக இருக்கே, நீயே அழிச்சிக்கலாமேன்னா. இனிமேல் எனக்கு விஜயங்கிற பேர் தேவையில்லை, அந்த பேரை நீ வாங்கிக்கோ. விஜய சகன் விஜய சாரதி என்கிற பேருக்கு ஆசைப்பட்டு தான் வளர்ந்தோம். அர்ஜுனன் பிரார்த்தித்து ஸ்தோத்திரம் என்றார். நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ரகிருத்வா புனச்ச பூயோபி நமோ நமஸ்தே. உனக்கு முன் வணக்கம், பின் வணக்கம், பக்கவாட்டில் வணக்கம். பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய त्वमस्य पूज्यस्य गुरुर्गरीयात् न तत्समः अभ्यधिकः कुतोऽन्यः लोकत्रयेऽप्यप्रतिम प्रभाव. நீயே உலகத்துக்கு பிதா, பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய त्वमस्य पूज्यस्य गुरुर्गरीयान्. நீ குரு, நீ மாதா, உனக்கு சமமானவனே கிடையாதே. யார் உன்னை விட உயர்ந்தவன்? இப்போ பிரார்த்திக்கிறேன். தேனைவ ரூபேண சதுர்புஜேன சஹஸ்ரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே. அந்த பழைய 4 தோள்களோட சேவை சாதிக்கணும்னு சொல்ல கண்ணனும் தன் திருமேனியை சுருக்கி கொண்டார். விஸ்வரூபம் முடிஞ்சது. நாகம் வேதேன்ன தபசான தானேன சேஜ்ஜயா. அர்ஜுனா, இது நீ பார்த்திருக்கே இந்த ரூபத்தை. இதை தானத்தாலோ தபஸாலோ 1000 வருஷம் குண்டூசி மேலே நின்னாலோ பார்த்துட முடியாது. யாரு பார்க்காத வடிவத்தோ உனக்கு காட்டியிருக்கேன். சக்க ஏவம் விதோ திரட்டும் திருஷ்டவானசி மாம் யதா. 11ஆவது அத்தியாயம் முடிஞ்சது. 12ஆவது அத்தியாயம் தொடங்கித்து. பக்தேகே ஸ்ரைஷ்டியம் உபாய உக்தி அசக்தஸ்ய ஆத்மனிஷ்டதா. அப்படியே எனக்கு பக்தி பண்ண வரலையேன்னு வச்சுக்கோ, நேரடியாக பக்தி தொடங்க முடியல. அப்போ என்ன செய்யலாம்னால், என் குணங்களை தியானம் பண்ணு, தானே பக்தி வந்துடும். அதுவும் முடியலையா, எனக்கு கைங்கரியம் பண்ணு, பக்தி வந்துடும். அதுவும் முடியலையா, ஓம் விஷயமான ஆத்ம தியானத்தையானு பண்ணு, அப்படியாவது பக்தி வரும். மையேவ மன ஆதத்ஸ்வ மை புத்தின் நிவேசய. என்னிடத்திலேயே புத்தியை செலுத்து, என்னிடத்திலேயே கைங்கரியம் பண்ணு. அதச்சித்தம் சமாதாத்தம் ந சக்னோஷி மை ஸ்திரம். என்கிட்ட இந்த புத்தியை நிலைக்க வைக்க முடியலையா, அப்போ ஒன்று செய், நான் சொல்கிற குணங்களை முதல்ல பழகு. என்னான்னு அர்ஜுனன் கேட்டார். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரா கருணையேவச்ச. எந்த ஜீவராசியும் துவேஷிக்காதே, எல்லாரிடத்துலையும் நட்போடு நடந்துக்கோ, எல்லாரிடத்துலையும் கருணையை காட்டு. மைத்ரா கருணையேவச்ச. நிர்மமஹா நிரகங்காரா. மமக்காரம் வச்சுக்காதே, அகங்காரத்தை தொலைஞ்சிரு. சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பார்க்க பழகிக்கோ. மான அவமானத்தை சமமாக எடுத்துக்கோ. ஆனந்தத்துக்கு ஓஹோன்னு உதிக்காதே, வருத்தப்பட்டா ஓஹோன்னு அழாதே. வேண்டாம், இதை செய்ய செய்ய பக்தி வளரும்.
12வது அத்தியாயம் முடிஞ்சது. மறுபடியும் 13, 14, 15 இப்போ கடைசி 6க்கு வந்திருக்கும். அதில் சொல்கிறது நடுவில் பார்த்தது பக்தி யோகத்தை பற்றி. அதுக்கப்புறம் கடைசியில் சொல்கிறார் பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விவேச்சனம் கர்மதி பக்தி இத்தியாதி பூர்வசேஷா அந்திமோதிதா. பிரதான புருஷ வியக்த மறுபடியும் பிரகிருதிங்கிற சரீரம், அதோட கூட இருக்கிற ஆத்மா, அதையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கிற பரமாத்மா என்று இந்த 3 பேரை பற்றி 13வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார். இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே ஏதத்யோ வேத்தி தம் பிராகு க்ஷேத்திரஜ்ஞ இதி தத்விதா. இந்த சரீரம்தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தை கொண்டு தான் நீ நல்லா விளைச்சல் விளைச்சிக்கணும். இது பூமின்னு தெரிஞ்சுக்கோ. இதை பூமின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிற உழவன்தான் ஜீவாத்மா. இது க்ஷேத்திரம், உழவு பண்ண வேண்டிய பூமி. இதை உழ வேண்டியவன் உழவன் ஜீவாத்மா. இந்த 2 பேருக்கு சேர்த்து முதலாளி. இவர்களுக்குள்ளே இருக்கிறவன் தான் பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கோ. இப்போ இந்த சரீரத்திலே நன்னா வளர்க்க வேண்டிய குணங்கள் இருக்குது. இப்போ நிலம் கிடச்சிருக்கு, நிலத்தை நன்னா பயன்படுத்தினா முந்திரி பருப்பு போடலாம், பாதாம் பருப்பு விளையும், எது விளையுமோ விளையும். அதெல்லாத்தையும் விட்டுட்டு சாமி கள்ளிச்செடி நன்னா இருக்கேன்னா என்ன லாபம்? அப்போ இந்த சிறந்த நல்ல குணமாக இதில் பயிர் பண்ணிக்க வேண்டாமா? குணத்தை சொல்கிறார். அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் இந்திரிய வினிகிரஹா ஸ்தைரியம் ஆத்ம வினிகிரஹா. அமானித்வம் பெரியோர்களை அவமதிக்காதே. அதம்பித்வம் தம்பத்துக்காக கர்மாசேரேன்னு சொல்லாதே. அஹிம்சா யாரை ஹிம்சிக்காதே. க்ஷாந்திஹி பொறுமையோடு இரு. ஆர்ஜவம் மனசில் நினச்சத்தை பேசு, பேசினத்தை செய். ஆச்சாரிய உபாசனம் குருக்களுக்கு தொண்டு செய். சௌச்சம் சுத்தமாக வச்சுக்கோ. ஸ்தைரியம் எடுத்த செயல்லேருந்து வேதத்திலேருந்து மாறவே மாறாதே. ஆத்ம வினிகிரஹா எப்போதும் இந்திரியங்களை அடக்க பழகு. இந்தந்த குணங்களை நீ பழக்கப்படுத்தினுட்டியானா இவைகள் தான் ஆத்ம குணங்கள். ஆத்மகுணம் வளர வளர நான் அவனிடத்திலிருந்து நகருவதில்லை. இவைகள் தான் நீ சரீரத்தை வளர்ச்சிக்க வேண்டிய சிறந்த பயிர். அடுத்து 14வது அத்தியாயம் வந்தது. பரம்பூய பிரவக்ஷாமி ஞானானாம் ஞானமுத்தமம் யஜ்ஞாத்வா முனய சர்வே பராம் சித்திமிதோ கதாக சத்தம் ரஜஸ்தமைதி குணாக பிரகிருதி சம்பவாக நிபத்ரந்தி மகாபாஹோ தேகே தேகினம் அவ்வயம். சத்தம் ரஜஸ் தமசுன்னு முக்குணங்கள். அந்த முக்குணங்களால் தான் அர்ஜுனா அத்தனை ஆபத்து. அதுதான் இந்த சரீரத்துக்குள்ளே உன்னை போட்டு போட்டு தளப்படுத்தி வைக்கிறது.